நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியை பத்தி. ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா, முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும். இது எதுக்கு சொன்ன லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியை பத்தி பார்ப்போம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரால ரத்னகிரின்ற ஒரு பிளேஸ்ல ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி நிறுவனாங்க. என்னன்னா, இது காப்பர் உற்பத்தி பண்ற ஒரு கம்பெனி. இங்க ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரால ரத்னகிரியில பண்ணதுக்கு போது அங்க அல்போன்சா மாம்பழம் அப்படின்றது உற்பத்தி ஆகிற ஒரு இடம் தான் மகாராஷ்டிரா. அங்க அந்த அல்போன்சா மாம்பழம் இங்க மட்டும் இல்ல, வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்போ அங்க விளைஞ்ச மாம்பழத்தை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏர்போர்ட்ல அவங்க செக் பண்றாங்க. அந்த மாம்பழத்துல பார்த்தா காப்பர் கண்டென்ட் அதிகமா இருந்து சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்ப என்னடா அந்த கம்பெனி செக் பண்ணும்போது பார்த்தா ஸ்டெர்லைட் கம்பெனில இருந்து வெளியே வர கழிவு நீரால அந்த மாம்பழம் பாதிப்படைஞ்சு காப்பர் கண்டென்ட் உள்ள அது யூஸ் இல்லாம போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த கம்பெனியால, இந்த இண்டஸ்ட்ரியால அந்த மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு நிறைய கேன்சர் லைட்டா வர ஆரம்பிக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இருந்தபோது மக்களும் சேர்ந்து அந்த கம்பெனிஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி ஆப்போசிட்டா நின்று அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்தினாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் கவர்மெண்ட் பேச சப்போர்ட் பண்ணாதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த இண்டஸ்ட்ரியை அவங்களே அடிச்சு உடைச்சதுனால அவங்கள கேஸ் புக் பண்ணி போலீஸ்ல அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா, எங்களால இங்க தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால தான் பிரச்சனை சொல்லிட்டு நாங்க குஜராத்துக்கு போறோம், நாங்க பர்மிஷன் கேட்டாங்க. அங்கேயும் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவாக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க, கோவாலையும் கொடுக்கல. கேரளா, கர்நாடகா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டும் கொடுக்காம இருந்தாங்க. லாஸ்டா அவங்க அப்ரோச் பண்ண இடம்னா தமிழ்நாடு. 1994ல தமிழ்நாடுல அப்ரோச் பண்ணாங்க. எப்பன்னா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது தான் அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா சைன் போட்டு தான் இங்க ஓகேன்னு சொல்லிருக்காங்க. தூத்துக்குடியில பிளேஸ்ல குமரவெட்டியாபுரன்ற கிராமத்துக்கிட்ட மன்னர் வளைகுடான்ற ஆறு கிட்ட தான் அவங்க ஓகே இந்த இடம் தான் ஓகேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் 1996ல கர்நாடக பீரியட்ல தான் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட ஃபவுண்டர் யாருன்னா அனில் அகர்வால். இது வேதாந்தா குரூப்ஸ்ல இருக்காரு அவரு. இதுக்கப்புறம் இவர் எங்க இருக்காருன்னா லண்டன்ல, இங்கிலாந்துல இருக்க லண்டன்ல இருக்காரு. இல்ல இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியில மார்ச் 2013 வரைக்கும் எடுத்த சர்வே படி 13,500 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. இதுல அந்த தூத்துக்குடியில வேலை செய்யற மக்கள் மட்டுமே 5,000 எம்ப்ளாயிஸ். இப்போ அங்க ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தப்போ இந்த மக்கள் ஆப்போசிட்டா நின்னாங்க. எப்படின்னா, இந்த கம்பெனி எங்களுக்கு வேணாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் மக்கள் மட்டும் எனக்கு ஆப்போசிட்டா நின்னாங்க. அப்போ சொல்லும் போது அந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த இண்டஸ்ட்ரியும் சரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வரதுனால உங்களுக்கு தான் நல்லது. இப்போ இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏன்னா தூத்துக்குடியில முக்கியமா தூத்துக்குடியில வரதுக்கான காரணம் இந்த இண்டஸ்ட்ரி எதுக்குன்னா, அவங்களுக்கு மெயின் காரணமே எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஈஸியான ஒரு விஷயமா இருக்குன்றது. ஏன்னா அங்க துறைமுகம் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். காப்பர்ஸ் கம்மியான டிரான்ஸ்போர்ட் செலவு தான் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இடம் முடிவு பண்ணாங்க. தூத்துக்குடி முடிவு பண்ண காரணம் ஒரே ஒரு காரணம் இதனால தான். ஏன்னா சென்னைக்கு அப்புறம் தூத்துக்குடி தான். ஏன்னா சென்னையில தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு சென்னையில தான் துறைமுகம், ஏர்போர்ட், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கும்போது தூத்துக்குடி தான் இதுல பெரிய லெவல்ல இருக்கு. இதனாலதான் அவங்க முடிவு பண்ணது தூத்துக்குடியில் தான். இதுக்கப்புறம் தூத்துக்குடி மக்கள் ஃபர்ஸ்ட் ஏன் இந்த விஷயத்தை பெருசாக்காம விட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டமா இருந்தனால வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி நல்லது தானே அப்படின்னு நினைச்சுதான் விட்டாங்க. முழுசா தெரிஞ்சுக்காம தூத்துக்குடி அந்த காப்பர் இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்காம. அதுக்கப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் 2013 தான் இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம்னா, இந்த ரமேஷ் ஃபிளவர்ஸ்னு பக்கத்துல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த இவங்களோட வெளியே வர கழிவு நீரால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு கெமிக்கல்னால. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா கேஸ் போட்டாங்க அந்த ரமேஷ் ஃபிளவர்ஸ் இவங்க மேல. இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி மேல கேஸ் போட்டப்போ அந்த கவர்மெண்ட் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்டிட்டு அந்த இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணணும்னு வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேல்முறையீடு கேஸ் போட்டு அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்றதுக்கான பர்மிஷனும் வாங்கிட்டாங்க. அப்படியே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஏன் திடீர்னு இந்த 2018 இப்ப ஏன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இவங்க நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் இவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கப்படுத்த போறோம் அப்படின்னாங்க. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், இன்னும் கொஞ்சம் விரிவாக்கப்படுத்தினா அவங்க அவங்க ப்ராடக்ட் இன்னும் செல் பண்ண இன்னும் பர்சன்டேஜ் ஏற்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் அது. அப்போ கொண்டு வரும்போது மக்கள் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்ப இருக்கும் போதே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இது இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் நம்மளுக்கு தான் வரும், நம்ம மக்களுக்கு தான் இன்னும் பிரச்சனை வரும்ன்றதுனால தான் அவங்க ப்ரொடெஸ்ட் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மக்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்ன்றது தான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப இவ்வளவு நம்ம ஹிஸ்டரியை மட்டும் தான் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றத பேச போறோம். ஸோ இந்த வீடியோ இப்பயும் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது அவங்களுக்கான ப்ராப்ளம் மட்டும் இல்ல, இது நம்மளுக்கான ப்ராப்ளம். என்னன்னு முழுசா கேட்டுக்கோங்க.
இவ்வளவு நம்ம ஹிஸ்டரியை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நான் பேச போறது யாரை பத்தினா அந்த தூத்துக்குடி மக்களோட ப்ராப்ளம், ஸ்டெர்லைட் கம்பெனியால வர ப்ராப்ளம், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம், இது யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மன்னர் வளைகுடான்ற ஆறு பக்கத்துல தான் வந்து குமரட்டியாபுரம்ன்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த மன்னர் வளைகுடால இருந்து அந்த இண்டஸ்ட்ரி எங்க வைக்கணும்னா 25ல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இண்டஸ்ட்ரி வைக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 12 to 14 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் அந்த மன்னர் வளைகுடாவும் அந்த கிராமத்துல இருந்து 12 to 14 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு விதிமுறைகள் இருக்கு, இந்த மாதிரி தான் நடத்தணுன்றது. என்னன்னா இங்க வந்து என்ன பர்மிஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 600 மில்லிகிராம் தான் பர் கிலோகிராமுக்கு வந்து இது யூஸ் பண்ணணும் இந்த கெமிக்கல்ஸ் தான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா 6000 மில்லிகிராம் பெர் கிலோகிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இண்டஸ்ட்ரியால வெளியே வர அந்த கெமிக்கலோட அந்த ஃபாக் என்னன்னா, அந்த புகை அந்த கழிவு நீர்ல என்னென்ன கலக்குதுன்னா சல்பர் டை ஆக்சைடும் ஆர்சனிக்கும் இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு கெமிக்கல் என்னன்னா ஆர்சனிக். அந்த ஆர்சனிக் எவ்வளவு யூஸ் பண்ணணும்னா 20 மில்லிகிராம் யூஸ் பண்ணணும். ஆனா இவங்க எப்படின்னா 1000க்கும் மேல மில்லிகிராம் அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கெமிக்கலை. அது மட்டும் இல்ல, நம்மளோட ஒரு 4 கெமிக்கல் இருக்கு. அந்த 4 கெமிக்கல் வந்து லேண்டு, ஏர், வாட்டர்ல வந்து கலக்கவே கூடாது. அப்படி கலந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் வந்து ப்ராப்ளம். என்னென்ன கெமிக்கல்னா கேட்மியம், லெட், மெர்க்குரி, ஆர்சனிக். அந்த ஆர்சனிக் ரொம்ப வந்து இந்த காப்பர் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறதுனால தான் மக்களுக்கு பாதிப்பு. என்ன அந்த மக்களுக்கு பாதிப்புன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, இந்த கழிவு நீர்ல இருந்து வெளியே வரதுனால, அப்புறம் இந்த புகையில இருந்து வெளியே வரதுனால 2 விஷயம், சல்பர் டை ஆக்சைடும் ஆர்சனிக் வெளியே வருது நான் சொன்னல. அந்த சல்பர் டை ஆக்சைடும் ஆர்சனிக்கும் இந்த வெளியே வரும்போது தண்ணியிலையும் காத்துலையும் கலக்குது, அப்புறம் நிலத்திலையும் கலக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மக்களுக்கு விவசாயம் பண்ணும்போது இந்த விவசாயம் பண்ற இந்த நிலமே ஒரு மலடான ஒரு நிலமா தான் மாறுது. ஏன்னா வறட்சி ஆரம்பிக்குது. ஏன்னா கெமிக்கல் நம்ம நிலத்துக்குள்ள போச்சுன்னா அது பாதிப்படையும். அது மட்டும் இல்ல, காத்துல கலக்கும் போது நம்ம சுவாசிக்கிற காத்துல அந்த சல்பர் டை ஆக்சைடு வந்து கலக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், மூச்சு விடத்துக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். என்னன்னா அந்த மக்கள் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். அது மட்டும் இல்ல, தண்ணியில கலக்கும் போது அவங்க குடிக்கிற டெய்லியும் தண்ணி, சாப்பிடும்போது சமைக்கிற தண்ணியில வந்து கலக்கும் போது அந்த கெமிக்கல் கலக்கும் போது கேன்சர் வர ஸ்டார்ட் ஆகுது. லங் கேன்சர் ரொம்ப அதிகமா அங்க இருக்க மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கின் கேன்சரும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனாலதான் அந்த மக்கள் ரொம்ப அதிகமா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு. அது மட்டும் இல்ல, தூங்கிட்டு இருக்கும் போது கூட மூச்சு ரொம்ப விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மக்கள் இதான் ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியால. அது மட்டும் இல்ல, அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க ஒரு லிமிட்டுக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையுமே, கெமிக்கல் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொசீஜரே எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இண்டஸ்ட்ரி நடத்துறாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி ஒரு நடுவுல வந்து கிரீன் பெல்ட்னு ஒரு விஷயத்த பண்ணணும். கிரீன் பெல்ட் என்னன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணா 250 மீட்டருக்கு கிரீன் பெல்ட் பண்ணணும். கிரீன் பெல்ட் என்னன்னா, இந்த செடிகள்லாம் வளர்க்கணும். அந்த ஏன் செடிகள் வளர்க்கணும்னா, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே வர அந்த புகையை, அப்புறம் அந்த இதெல்லாம் அந்த இலைகள்லாம் இந்த காத்தை இழுத்துட்டு நல்ல காத்தை மட்டும் தான் வெளியே தரும். அதுதான் அவங்க மெயினா பண்ணணும். எப்படின்னா 250 மீட்டர் அளவுக்கு அது அந்த மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு பண்றாங்கன்னா 25 மீட்டர் மட்டும் தான் வந்து இந்த கிரீன் பெல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் சரியா பராமரிக்காம தான் வச்சிருக்காங்க. அதனால பெரிய பிரச்சனையே. அப்புறம் வந்துட்டு அந்த மக்கள் என்னன்னா, இப்போ அந்த ப்ரொடெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அவங்க ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, அங்க வந்து இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச முதல்ல இருந்தே ஒரு 250 பேர் தான் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ இதை வந்து தடுக்கிறதுக்காக போலீஸ்ல இருந்து எல்லாமே வந்து இதை வந்து ஆப்போசிட்டா அவங்க கைது பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க மேல பொய்யான கேஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எப்படி பில்ட் பண்றாங்கன்னா, இதை வந்து ஒரு நக்சலைட், ஐ மீன் என்னன்னா ஒரு டெரரிஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா இது மக்களோட பாதிப்புனால அவங்களே ஆரம்பிச்ச விஷயம் தான். இந்த விஷயத்த அப்படி டைவர்ட் பண்றதுக்கான பாத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த வேதாந்தா குரூப்ல இருக்க அனில் அகர்வால் வந்து ஒரு பெரிய வந்து பணக்காரங்க. எப்படின்னா ஒரு பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்க ஒரு ஆள். அது மட்டும் பணபலம், ஆள் பலம் மட்டும் இல்லாம நம்மளோட பொலிட்டீஷியன்ஸும் உங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி, இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்தே அவங்களை வந்து டைவர்ட் பண்றதுக்கான பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டாப் பண்றதுக்கான விஷயத்த மட்டும் தான் பார்க்கறாங்க தவிர இந்த கவர்மெண்ட்டும் சரி நம்ம பொலிட்டீஷியன்ஸும் சரி சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த February 14 ஐ மீன் இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்னா, நியூஸ் பேப்பர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இவங்க விரிவாக்கப்படுத்த போறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ February 14 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண விஷயத்த நம்ம இந்த மீடியா எப்ப காமிச்சிருக்குன்னா, இவ்வளவு நாள் கழிச்சு இந்த மார்ச் மந்தோட லாஸ்ட் கொஞ்ச நாள்ல தான் வந்து இந்த ப்ராப்ளத்தையே வெளியே காமிச்சிருக்கு மீடியா. ஏன் நான் சொல்றேன்னா, இவங்க வந்து மீடியாவையும் கைக்குள்ளதான் வச்சிருக்காங்க. இந்த வேதாந்தா குரூப்ல இருக்க அனில் அகர்வால் அவங்களோட டீம்
இந்த மீடியாவும் கைக்குள்ள தான் வச்சிருக்கு. ஏன்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த மீடியா வந்து ஒரு ப்ராப்ளம் திரும்பிச்சுன்னா மக்கள் நம்ம இறங்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்மளே மீடியாவை நம்பி தான் இருக்கோம். ஒரு விஷயத்த டிவியில பார்க்கறதும் ஒரு விஷயத்த சோசியல் மீடியாவில் பார்க்குற விஷயத்த நம்பி இருக்கும். அப்போ ஒரு மீடியாவை முடக்கும் போது மீடியாவை வந்து காமிக்கூடாதுன்னு சொல்லும் போது அவங்க வந்து பணபலத்தால இவங்க வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த கிராமத்தை வந்து காமிக்கூடாதுன்றது. ஏன்னா ஏன் நான் இது இவ்வளவு பண்றாங்கன்றதை நான் சொல்றேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியிலேருந்து 40% காப்பர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரிலேருந்து. ஏன்னா 100% காப்பர்ல இருந்து மற்ற இண்டஸ்ட்ரியில இருந்து நான் வெறும் 40% காப்பர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த நம்ம கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டா கண்டிப்பா சொல்றேன், இந்த இண்டஸ்ட்ரியால நம்மளுக்கு தான் பாதிப்புன்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பொருளாதார வீழ்ச்சி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும்ன்றது தான் மெயின் காரணமே இந்த இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பணபலம் இங்க நிறைய அதிகமாகவே இருக்கு. எவ்வளவு பணம் இறக்க முடியுமோ அவ்வளவு இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஃபுல்லா நம்ம கவர்மெண்ட் அந்த அவங்க வேதாந்தா குரூப் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அது நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரி மொத்தம் 4 வகையா பிரிக்கப்படுது. எப்படின்னா ஒயிட் இண்டஸ்ட்ரி, கிரீன் இண்டஸ்ட்ரி, ஆரஞ்சு இண்டஸ்ட்ரி, ரெட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிக்கப்படுது. இதுல ஒயிட் இண்டஸ்ட்ரி என்னன்னா நான் பொல்யூட்டட் இண்டஸ்ட்ரி. இதுல வந்து பொல்யூஷனே அக்வயர் ஆகாம இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஒயிட் இண்டஸ்ட்ரி. ரெட் இண்டஸ்ட்ரி என்னன்னா ஹைலி பொல்யூட்டட் இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த 4 வகையை சேர்த்து மொத்தம் 60 கேட்டகரிஸ் இருக்கு. ஆனா இந்த ரெட் இண்டஸ்ட்ரியில மட்டுமே 17 கேட்டகரிஸ் இருக்கு. இந்த 17 கேட்டகரிஸ்ல மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குன்னா 160 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இதுல ஸ்டெர்லைட்டும் ஒண்ணு. எப்படின்னா அந்த காப்பர்ல இருக்க இண்டஸ்ட்ரியில ஸ்டெர்லைட் ஒண்ணு. மொத்தம் 120 இண்டஸ்ட்ரியில ரெட் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஒயிட் இண்டஸ்ட்ரி நான் பொல்யூட்டட் இண்டஸ்ட்ரி, பொல்யூஷனே இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் தான் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச தூத்துக்குடியில ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டெர்லைட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ 120 மிச்சம் 159 இண்டஸ்ட்ரி எங்கெங்க இருக்குன்னு நம்மளுக்கு இன்னும் கரெக்டா தெரியாது. அப்போ நம்ம இருக்க இடத்துல கூட அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்ச நாள் கழிச்சு ப்ராப்ளம் கொண்டு வரலாம். அப்போ இப்ப அது தூத்துக்குடிக்கான ப்ராப்ளம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கான ப்ராப்ளம் தான். நம்ம இப்ப கண்ணுக்கு தெரியுது தூத்துக்குடி மட்டும் தான். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு கூட இந்த நிலைமை வரலாம். அது மட்டும் இல்ல, இந்த மக்கள் என்ன ப்ராப்ளம் இன்னும் அதிகமா ஃபேஸ் பண்றாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு 2 வயசு இருக்குன்னா அது 4 வயசுக்கான வளர்ச்சியை காமிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், எப்பயுமே நான் சொல்றேன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் ஒழுங்கா வரணும்னு. ஆனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் எல்லாத்தையும் பாதிப்பு அடைஞ்சிட்டே இருக்காங்க. பழைய மக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க இன்னும் கூட அந்த சக்தி பெற்று. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு எல்லா விஷயத்தையுமே. அது மட்டும் இல்ல, சில குழந்தைங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது சிசுகள்லாம் இறந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த தூத்துக்குடியை மட்டும் மலடாக்காம அங்க இருக்க மக்களையும் மலடாக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியோட நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அவங்களுக்கான ப்ராப்ளம் மட்டும் இல்ல, நம்மளுக்கான ப்ராப்ளம். ஏன்னா இப்போ மீடியா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டிவில போடுற நியூஸ், இப்போ ஒரு ஹீரோயின்கிற ஒரு ப்ராப்ளம் அவங்க வந்து முடி வெட்டுறாங்க, அவங்க சாப்பிடுறாங்க, இங்க வெளியே போறாங்கன்ற முதற்கொண்டு நம்ம மீடியா காமிக்குது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் மீடியா காமிக்கலன்னு நம்ம யாருக்குமே தெரியல. அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த விஷயம் வந்து பணத்தை காமிச்சு ஃபுல்லா வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி வெளியே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா 40% ஆஃப் காப்பர் வந்து வெளியே எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா இது ஒண்ணு நம்மளோட பொருளாதார வீழ்ச்சி ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது இது வந்து ஜெயலலிதா கருணாநிதி 2 பெரிய கட்சி தான். இப்ப அவங்களே வந்து இதுக்கு ஆப்போசிட்டா காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இப்ப அவங்க வெளியும் சப்போர்ட் பண்ணாமையும் பண்றாங்க, 2 சைடாவும் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இது வந்து நிறைய கமிஷன் போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இது வந்து முக்கியமா வந்து இன்னொரு விஷயம் தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் கழிச்சு காவிரி ப்ராப்ளம் ஏன் இப்ப கொண்டு வந்தாங்கன்றதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் நான் இதை கேட்கறேன்னா, காவிரி ப்ராப்ளம் பல வருஷமா இங்க நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பல வருஷமா நடந்துட்டு இருக்கு காவிரி ப்ராப்ளம். அப்பப்ப எடுத்தாலும் இந்த ரீசெண்டா இப்ப கொஞ்ச நாள் இந்த ஒரு 7 to 8 டேஸ்ல வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஏன் இதை கொண்டு வந்து உங்ககிட்ட வைக்கிறேன்னா, நீங்க தான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். இப்போ இந்த காவிரி ப்ராப்ளம் வந்து கரெக்டா இந்த மீடியால காமிக்கிற விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் வந்து மீடியால இந்த தூத்துக்குடியை பத்தி நம்ம காமிக்கவே இல்லை. இந்த கரெக்டா அவங்களும் அதே மாதிரி தான் 9 to 10 டேஸ்ல தான் வந்து இந்த தூத்துக்குடி ப்ராப்ளம் வந்து மீடியால காமிக்கிறாங்க. நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இந்த ப்ராப்ளம் வந்து இப்ப காவிரி ப்ராப்ளம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. நீங்க தூத்துக்குடி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அதுல வந்து முழுசாவே மக்கள் மட்டும் தான் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த காவேரிக்கு மக்கள் தவிர ஃபுல்லா வந்து பாலிட்டிஷியன்ஸ் வந்து இறங்கி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து அவங்க அங்க இருந்து மேல இருந்து ஒரு இது வருது, காவேரி ப்ராப்ளம் கொஞ்சம் திடீர்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே வந்து இவங்க திடீர்னு ப்ரொடெஸ்டும்
திடீர்னு இறங்கியிருக்காங்க. இத்தனை நாள் இவ்வளவு ப்ராப்ளம் வந்தும் காவேரி ப்ராப்ளம் திடீர்னு ஏன் கொண்டு வரணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காவேரி ப்ராப்ளம் இப்ப நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன் நான் சொல்றேன்னா, நம்மள அந்த விஷயத்த வந்து மறக்கடிக்கிறதுக்காக இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயம். ப்ளீஸ் காவேரிக்கு இப்ப சப்போர்ட் பண்றது கொஞ்ச நாள் நிறுத்துங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப ஸ்டெர்லைட்ன்றது அவங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கான ப்ராப்ளம் இல்ல. அது வந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சு, அந்த கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இது நம்மளுக்கான ப்ராப்ளமா வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சமா இங்க இருக்க இண்டஸ்ட்ரி டெவலப் ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி. அப்ப நம்மள வந்து தாக்குப்பிடிக்க முடியாது. இப்ப இதே நம்ம சின்ன விஷயமா இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பெரிய விஷயம் வரும்போது நம்ம தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனாலதான் சொல்றேன், காவேரிக்கு சப்போர்ட் பண்றது கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க கோவப்படலாம், ஏன் காவேரிக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் சொல்றீங்கன்னு போது, ஏன் நான் சொல்றேன்னா, இந்த காவேரி ப்ராப்ளம் இப்போ ஃபேஸ் பண்ற விஷயம் இல்ல. இது பல 100 வருஷத்துக்கிட்ட இருக்க வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் காவேரி. இப்ப ஏன் கொண்டு வந்து இதை நிறுத்துறாங்கன்னா, இது வந்து நம்ம தூத்துக்குடி ப்ராப்ளம் மறக்கட்டிக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம் தான் காவேரி ப்ராப்ளம். ப்ளீஸ் சொல்றேன், கெஞ்சி கூட கேட்கிறேன், காவேரிக்கு சப்போர்ட் பண்றது கொஞ்ச நாள் நிறுத்துங்க. ஏன்னா நம்ம இப்போ நம்ம இது பார்த்திருக்கோம், நம்ம பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துச்சு. என்னன்னா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட். அதுல வந்து யாரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா, முக்காவாசி வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரொட்டஸ்ட் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல அது வந்து வீட்டுல இருக்க பேரண்ட்ஸோட சம்மந்தத்தோட தான், ஐ மீன் நம்ம பெர்மிஷனோட தான் உள்ள வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களை மறக்கடிக்க வைக்கணும். ஏன்னா இப்போ புதுசா ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல் வந்துச்சுன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலயே போயிடும். நம்மளுக்கு இது ஐபிஎல் தான் முக்கியமா தெரியுது தவிர மக்களோட ப்ராப்ளம் முக்கியமா யாருமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஐபிஎல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ எக்ஸாம்ஸ், யங்ஸ்டர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்களோட எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த ப்ராப்ளம் இப்போ அப்படியே விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிட்டோம்னா, தூத்துக்குடி மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண அவங்க 48 நாள் சம்திங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க தாக்குப்பிடிக்க முடியாம நிறுத்திடுவாங்க. இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி ரன் ஆக ஆரம்பிச்சிடும் தான் அவங்களோட மோட்டிவேஷனும். அது இல்லாமல் நடுவில் ஏன் இந்த ப்ராப்ளம் கொண்டு வந்தாங்கன்னா, அங்கேருந்து இங்கே டைவர்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக தான். இன்னும் கொஞ்ச நாள் இந்த காவேரி ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அப்படியே ஏப்ரல்ல ஃபுல்லா வந்து ஐபிஎல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து செமஸ்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மக்களே இந்த தூத்துக்குடியில ப்ரொடெஸ்ட் பண்ற மக்களே முடியாம கைவிட்டுருவாங்க. அதனாலதான் அவங்களோட பெரிய மோட்டிவேஷனே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காவிரி ப்ராப்ளம் இப்போதைக்கு கொஞ்ச நாள் வந்து காவிரி ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கான் இல்ல, நான் சொல்ல சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ கொஞ்ச நாள் ப்ளீஸ் அதை சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வருவேன். ஏன்னா ஒரு விஷயத்த ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த முடிச்சா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். நம்ம ஒரே விஷயத்தை நம்ம டைவர்ட் பண்றதுக்காக இன்னொரு விஷயத்துக்குள்ள போனா நம்ம எப்படி அந்த பழைய விஷயத்த வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்ன்றது தான் என்னோட கேள்வி. அப்போ ஸோ ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு காவேரிக்கு சப்போர்ட் பண்ண நிறுத்துங்க. சப்போர்ட் பண்ணாமல் தூத்துக்குடிக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அது அவங்களுக்கான ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கான ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரி, ஐ மீன் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஏன் நான் சொல்றேன்னா, 40% ஆஃப் காப்பர் வந்து இங்க என்ன எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஒத்துக்காது. ஏன்னா வந்து அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகாமல் இருந்துச்சு, அந்த கம்பெனியை இண்டஸ்ட்ரியை மூடிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். இண்டஸ்ட்ரி வந்து பொருளாதார விஷயம் கீழே போயிட்டோம் நம்ம நாடு அப்படின்றதுனால பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டே இது கீழே தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு மக்கள்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஊர்ல இருக்க மாவட்ட ஆட்சியர், அப்புறம் வந்து எம்எல்ஏ எம்பிஎல்ல இருந்து கலெக்டர் வந்து என்னன்னு கேட்டு, அதுக்கப்புறம் மேல்முறையீடு கோர்ட்டுக்கு போய், அதுக்கப்புறம் அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஆள் வந்து, ஏன்னா நம்ம தனிப்பட்ட ஆள் பண்ணும்போது வந்து அவங்க தான் ஸ்டெப் எடுக்க முடியும். மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை இருந்தாங்கன்னா நம்ம இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி, அது மட்டும் இல்ல மேல இருந்து அவங்க யார் ப்ராப்ளம் யார் ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்க வந்து அந்த கேஸ் போட்டு அவங்க மேல இருந்து என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணுவானா. இப்போ வரைக்கும் இத்தனை நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணியும் அதுக்கான ஸ்டெப் ஒண்ணு கூட எடுக்கல. இந்த ப்ரொடெஸ்ட்டை நிறுத்தத்துக்கான ஸ்டெப் தான் எடுத்துட்டே இருக்காங்க. இவங்க வந்து நர்ஸ்லைட்ன்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப லாஸ்டா இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்ச நாள் என்ன சொல்லிருக்குன்னா, நாங்க ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியில இருந்து இங்க இருந்து நீங்க காலி பண்ணுங்க, நாங்க இங்க இருந்து காலி பண்ணதுக்கு நாங்க வந்து ஒரு ரேஷன் கார்டு 5 lakhs நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இவங்க இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்க மக்கள் வந்து வெளியே போக சொல்றாங்கன்னா, அப்ப எவ்வளவு நம்ம இப்ப இதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நடக்கும் போது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றதுனால நான் இப்ப சொல்ல வரேன். இதை இப்ப நம்ம அப்பப்போ நம்ம சில விஷயத்த சப்போர்ட் பண்ணா, ஏன் அந்த முற்பகல் செய்யறது பிற்பகல் வெளியும் சொன்னா, நம்மளுக்கு இப்போ மத்தவங்களுக்கு நம்ம இப்போ ஒருத்தவங்க பண்ணும்போது தான் நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தவங்க பண்ணுவாங்கன்றத நான் முன்னாடி ஸ்டார்டிங் அந்த விஷயத்த சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணா நம்ம தான் சொல்யூஷன் வச்சிருக்கோம். என்ன சொல்யூஷன் நான் சொல்றேன், அதுபடி நடந்தா கண்டிப்பா போய் சேர சான்ஸ் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யங்ஸ்டர்ஸால மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். இப்போ ஐபிஎல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் செமஸ்டர் வந்துச்சுனால நம்ம போக முடியாதுனாலும் நம்ம சைட்ல இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன் நான் கேட்கறேன்னா, சோசியல் மீடியான்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சோசியல் மீடியால நம்ம என்ன போடுறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரியா வாரியருக்கும் சிரியாவுக்கும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவோம். பிரியா வாரியர் ஏதோ ஒரு சின்ன ஒரு பொண்ணு நடிச்சு கண் காட்டி பண்ண அப்படின்றதுக்காக நான் சப்போர்ட் பண்ணோம். சிரியா ஏதோ அங்க சிரியான்ற ஒரு நாட்டுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணோம். பக்கத்துல இருக்க நம்ம நாட்டுல இருக்க தூத்துக்குடிக்கு சப்போர்ட் பண்ண பெருசா நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணவே இல்லையே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க வந்து என்னென்னமோ சோசியல் மீடியால, வாட்ஸ்அப்ல, எஃபில, ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணாலும் தூத்துக்குடி பெருசா சப்போர்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எங்கேயோ இருக்க சிரியாவுக்கும் யாரோ ஒரு பிரியா வாரியருக்கும் சப்போர்ட் பண்ண நம்ம
நம்ம ஏன் தூத்துக்குடிக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது? நான் சொல்ற மாதிரி நம்மளுக்கான பிரச்சனை அது. நம்ம எல்லாம் தூத்துக்குடிக்கு பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கான பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொன்ன ஒரு இண்டஸ்ட்ரி நான் பொலிட்டன் இண்டஸ்ட்ரி, 120 இண்டஸ்ட்ரியில நம்ம கிட்டயும் நம்ம சில இண்டஸ்ட்ரி சுத்தி இருக்கு. நம்மளுக்கு இதே பிரச்சனை வந்துச்சுன்னா யார் அப்போ சப்போர்ட் பண்ணுவோம்? அதனாலதான் முற்பகல் சிறிது பிற்பகல் விளையும்னா நம்ம இப்ப பண்றது நல்லது, நம்மளுக்கு ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி நடக்கும்ன்றது தான் நான் சொல்ல வர்றது. இது மாதிரி நம்ம என்ன சொல்யூஷன் இருக்கு நான் சொல்றேன். இப்போ ஐபிஎல் போறோம்னா அந்த ஐபிஎல் போகும்போது அங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணா தூத்துக்குடி சம்பந்தப்பட்ட விஷயத்த அங்க வந்து காமிங்க. ஏன் நான் சொல்றேன்னா மீடியாவை நம்ம சைட் திரும்ப வைக்கணும். மீடியா திரும்பினா மட்டும்தான் வந்து இங்க வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் ப்ரொடெஸ்ட் நடக்குதோ இல்லையோ மீடியாவை திரும்பி பார்க்க வைக்கணும். மீடியா திரும்பி பார்க்க வச்சா, ஏன்னா இங்க இருக்க மீடியா வந்து கம்மி தான். நம்ம ஐபிஎல் வந்து வேற லெவல். அங்க போனோம்னா எல்லா மீடியாவும் வரும்போது மீடியாஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். எப்பெல்லாம் உங்களால முடியுமோ எவ்வளவு முடியுமோ தூத்துக்குடியை பத்தி ஐபிஎல்ல பேசுங்க. அது மட்டும் இல்ல செமஸ்டர் எல்லாம் முடிஞ்சதுனாலும் அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுங்க, நாங்க கண்டிப்பா வரும் சப்போர்ட் பண்ணுன்றது. ஏன்னா அவங்க கை விட்டுட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் அப்படியே முடிஞ்சிடும், ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்மளால முடிஞ்சது என்னன்னா இவங்களுக்கு வந்து ஐபிஎல் போறீங்கன்னா அங்க வந்து தூத்துக்குடியை பத்தி நிறைய கத்துங்க, பேசுங்க. எங்க வந்து போர்டுல எழுதி போடுங்க. இந்த பிரேக் டைம்ல தூத்துக்குடியை பத்தி நிறைய அங்க ஏதாவது போர்டுல ஏதாவது பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும் ஆசைப்படுறேன். இந்த மெசேஜ் எப்படியா அவங்களுக்கு கன்வெர்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டா நிறைய பேர் சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட போகணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான ஆதாரங்களை அவங்க சேர்த்து வச்சுட்டு இருக்கு. என்னன்னா அந்த கம்பெனில ஒர்க் பண்ணவங்க அந்த சுத்தி இருக்க மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான டாக்டர் சர்டிபிகேட். என்னன்னா இந்த கேன்சர் எங்களுக்கு வந்திருக்கு, இத்தனை நாள் நான் இங்கே தான் இருந்திருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் இந்த கம்பெனில வேலை செஞ்சனால தான் எங்களுக்கு லங் கேன்சர் வந்திருக்கு, ஸ்கின் கேன்சர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு மூச்சு விட முடியாம ப்ராப்ளமா இருக்கு, இந்த கெமிக்கல்னால தான், ஆர்சனிக், சல்ஃபர் டை ஆக்சைடு, எல்லா டீடைல்ஸும் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் இதுக்கான ஸ்டெப் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா டீடைல்ஸ் இந்த அதுக்கான டீடைல்ஸும் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேஸ் போட முடியும். கேஸ் போட்டால் இந்த கம்பெனி இழுத்து மூட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து முடியுமே தவிர உடனே எதுவுமே முடியாது. அதனால தான் சொல்றேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்தா நம்ம பெரிய ஸ்டெப் எடுக்க முடியும். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை மூடணும்னா நம்மளுக்கு கரெக்டான ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப் வேணும்னா அழிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப பணம் இருக்கிறதுனால இவங்க இல்லவே இல்லை, இவங்க சாவடிக்கிறதுக்கு கூட நிலைமை இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா இது வந்து நம்ம எல்லாரையும் முடியாது. சில பேர் பெரிய ஆள்கள் இது உள்ள வந்து நல்ல சப்போர்ட் பண்ற நல்ல பேர் வந்தாங்க. இப்ப ஏன்னா வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு சில பேர்லாம் நிறைய பேர் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால நம்ம போய் நின்னோம். அதே மாதிரி இந்த தூத்துக்குடி ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி சில பேர் பெரிய ஆளுங்க போய் சப்போர்ட் பண்ணும் போதுதான் நம்ம அதுல இறங்குவோம். ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து மீடியா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் உள்ள போனாதான் ஒரு விஷயம் நம்மளே போக ஆரம்பிப்போம். நம்மளாம் இந்த ப்ராப்ளம் போய் தேடி போய் ஒரு சொல்யூஷனுக்காக நம்மளே ஸ்டெப் எடுக்க மாட்டோம். அதனால தான் சொல்றேன், ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பெரிய ஆள்கள் வந்து உள்ள போனோம். அது மட்டும் இல்லாம ப்ரூஃப் வந்து நம்ம தேட ஆரம்பிக்கணும். இவங்க வந்து இப்ப ஒரு 20 ஒரு 50 பேர்கிட்ட வந்து வேலை செஞ்சவங்க அந்த மக்கள், அந்த தூத்துக்குடி மக்கள் போயிட்டு அந்த ஆலைகள்ல வேலை செஞ்சதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரூஃப் ரெடி பண்ணி அது கோர்ட்ல சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் மேல்முறையீடு போட்டு இப்போதைக்கு அந்த கம்பெனி ஸ்டாப் பண்றது தான் ஒரே ஒரு வழி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கம்பெனி இழுத்து மூட முடியும். அது மட்டும் 5000 மக்கள் அங்கே ஒர்க் பண்றாங்கன்னா திடீர்னு எங்க வேலைக்கு தேடி போவாங்கன்றதுனால இந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் கம்மி பண்றதுதான் பார்க்கணுமே தவிர விரிவாக்க கம்மி பண்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூட முடியும். ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ப்ளீஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்க வரேன். காவிரி பிரச்சனையை கொஞ்ச நாள் நிறுத்திட்டு தூத்துக்குடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவிரி பிரச்சனை எடுத்து பேசுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். காவிரி பிரச்சனை பத்தி பேச வேணாம்னு சொல்ல வரல. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த ப்ளீஸ் கன்வே பண்ணுங்க, எல்லாருக்கும் கன்வே பண்ணுங்க. ஏன்னா அது நம்மளுக்கான சின்ன சின்ன ஒவ்வொருத்தருக்கான பிரச்சனை இல்லை. இது நம்ம நாட்டோட பிரச்சனைனால இந்த விஷயத்த நிறைய ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது தான் வந்து அவங்க கிட்ட போய் சேரும், நல்ல முடிவு சில பேர் எடுப்பாங்க. நம்ம இப்படியே வாயை மூட்டிட்டு இருந்தோம் பண்ணாம இருந்தோம்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு நாள் வரும்ன்றதுனால தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த நான் இப்பயும் சொல்றேன், மனசாட்சின்னு ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ணுங்க. நான் தமிழ்னா தான் ஷேர் பண்ணு, இந்தியனா தான் ஷேர் பண்ணு சொல்ல மாட்டேன். ஒரு ஃபார்ம்ல கூட தமிழ் இந்தியன் ஒரு டிக் பண்ற இடம் இருக்கு. மனசாட்சின்றது எந்த ஃபார்ம்லயும் கிடையாது. ஸோ மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டேட்டஸ்ல போட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ்ல போற 2-3 பேர் தான் பார்ப்பான். ஒவ்வொரு கான்டாக்டுக்கும் அனுப்பிட்டே இருங்கன்னா இது சீக்கிரமா போய் சேர்ந்தாதான் நம்ம அடுத்த உடனே சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம வெயிட் பண்ணி அப்படியே விட்டுட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம்னா ப்ராமிஸா சொல்றேன் நம்மளுக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதே தான் நடக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசணுன்றதை கீழே டைப் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், அப்புறம் வந்து எல்லா பேஜ் எல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் தமிழ்ன்ற பேரில் வந்து வச்சுட்டு இருக்கேன். அதை வந்து போய் விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லாம் தெரிவிங்க, என்ன எப்படி பேசணும், அப்புறம் வந்துட்டு என்ன டாபிக் எடுத்து பேசணுன்றதுலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தமிழ்.